அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஜனவரி 29 திங்கட்கிழமை, தை மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கிறோம். இன்று சோமவாரத்தில் இந்த சங்கடஹர சதுர்த்தி வருவதாலும், இன்று பூர நட்சத்திரம் இருப்பதாலும், பூர நட்சத்திரத்திற்கு உரிய ஆண்டாளையும் சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் நாம் ஒரு சேர வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி நாம் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு நம்முடைய உடனடியாக நிறைவேற வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சதுர்த்தி திதியானது 29/1/24 காலை 6:10 மணிக்கு ஆரம்பித்து 30/1/24 அன்று காலை 8:54 மணிக்கு முடிவடைவதால் இன்று, அதாவது திங்கட்கிழமை ஜனவரி 29 சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது திதி தான் சதுர்த்தி திதியாகும். வடமொழியில் சதுர் என்றால் 4 என்பதை குறிக்கும். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் சதுர்த்தி திதி வருகிறது. அமாவாசைக்கு பிறகு வரும் 4வது திதியை சுக்லபட்ச திதி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது திதியை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும், சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கிறோம். வாழ்வில் அனைத்து வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த நாளுக்கு உண்டு. இந்த நாளில் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும், அல்லது பிரச்சனை தீர்வதற்குரிய வழி பிறக்கும் என்பது ஐதீகம். இப்போ நாம் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் உள்ள விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நம்முடைய விரதத்தை ஆரம்பிக்கணும். விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். நாள் முழுவதுமே விநாயகரின் நாமங்களை உச்சரித்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போது மாலையில் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களால் முடிந்தால் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம். பிறகு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் ஒரு வெட்டிவேர் தீபம் 2 தீபங்கள் வெட்டிவேர் 2 தீபங்கள் ஏற்றி வைத்து விநாயகருக்கு வச்சு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தூப தீப ஆராதனைகளை எல்லாம் கண்டு கழித்து அங்கேயே கோயிலில் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கணும். மந்திரம் என்னென்னா, ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கங்கன பதையே வரவரத சர்வ ஜனமே வசமினய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை 9 முறை உச்சரிச்சுட்டு வெளியே வந்து சந்திரனை பார்த்து வணங்கிட்டு நீங்கள் வீட்டிற்கு வரணும். வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் விநாயகருடைய படத்திற்கோ இல்லை சிலைக்கு முன்னாலேயோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றணும். அந்த தீபம் என்னென்னா, அதுதான் வெட்டிவேர் தீபம். விநாயகருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வச்சுக்கோங்க. அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பஞ்சு திரியுடன் வெட்டிவேர் ஒன்றை எடுத்து நன்றாக அந்த பஞ்சு திரியோடு முறுக்கி வச்சுக்கோங்க. அதை விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி கீழ் வரக்கூடிய மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கணும். நிவேதனமாக கொழுக்கட்டை, சுண்டல் அல்லது பொரி, உடைச்சக்கடலை, அவல், உங்களால் எதை முடியுதோ அதை வந்து பிரசாதமாக வைத்து இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்து விநாயகர்கிட்ட வேண்டிக்கணும். மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கங்கன பதையே வரவரத சர்வ ஜனமே வசமினய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்து வணங்கணும். விநாயகருடைய இந்த மூல மந்திரத்தை உச்சரித்த பிறகு உங்கள் பிரார்த்தனை நிறைவேற இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டுமே வைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கும் எல்லா வேண்டுதல்களையும் கூறி புலம்பக்கூடாது. எந்த வேண்டுதல் உடனே நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள்.
பிரார்த்தனை முடிந்த பிறகு விநாயகருக்கு அருகம்புல்லை காணிக்கையாக அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். அருகம்புல்லுக்கு அதிக சக்தி உண்டு. இந்த அருகம்புல் விநாயகர் பாதத்தில் வைத்து வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி 7 நாட்கள் தொடர்ந்து ஒருவேளை உபவாசம் இருந்து நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி வைக்கும் இந்த தீபம் ரொம்பவே விசேஷமானது. அதை பயபக்தியுடன் உண்மையான சிரத்தையுடனும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து 7 நாட்கள் விநாயகப் பெருமானை மனதார ஏற்று நீங்கள் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். எந்த கிழமையில் தொடங்குகிறீர்களோ அந்த கிழமை வரை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கி சங்கடார சதுர்த்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கே நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த திங்கட்கிழமை வரை இந்த விளக்கை விநாயகப் பெருமான் முன்பு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு தேவையானது வெட்டிவேர் மட்டும்தான். வெட்டிவேரில் இருக்கும் ஆன்மீக மனம் கமழும் இந்த வாசம் நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. குளிர்ச்சி பொருந்திய இந்த வெட்டிவேரை கொண்டு நாம் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நம்முடைய உடனடியாக நிறைவேற வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையோடு இன்று தவறாமல் மாலை 6 மணிக்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு விட்டு வீட்டிற்கு வந்து நம்முடைய வீட்டில் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வழிபட்டு பின் சந்திர தரிசனம் செய்து விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.